ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் ஃபுல்லாக நம்முடைய விசுவாசம் எதில் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியம் அப்படி தியானிச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோன்னா, உபாகமம் 1வது அதிகாரத்துடைய 33வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகஸ்தம்பத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அழகாக ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் நல்ல விசுவாசம் பேசுவோம், நம்முடைய பேச்சில் நல்ல விசுவாசம் இருக்கும். அதான் நல்லா சொல்லுவாங்களா, வாயிலே நல்லா வடை சுடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பேச்சில் நல்ல விசுவாசம் இருக்கும், விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் வரும்போது தான் நம்முடைய விசுவாசத்துடைய தன்மையோட மாற்றங்கள் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க, அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன புலம்பிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே வேவு பக்கம் போயிட்டு வந்தவங்க பழங்கள் கனிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அங்கே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் அங்கே நாம் எங்கே போகலாம், அந்த ஜனங்களுக்கு நம்மை பார்க்கலாம் பலவான்கள் நெடியவர்கள், அவர்கள் பட்டணங்கள்லாம் பெருசு, வானத்தை அளவும் மதில் உள்ளது, இப்படியெல்லாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தான் அங்கே அழகாக சொல்கிறாரு. உங்களை நடத்தி வந்த பாதையை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த 33வது வசனத்தில் அங்கே அழகாக கேட்குறாரு. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றார்ல, அப்படி இருந்தும் இந்த விஷயத்த நீங்கள் ஏன் அவரை நம்பலை அப்படின்னு சொல்லி. இது என்ன எதை குறிக்கிறது அப்படின்னா, இது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் 78வது சங்கீதம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுது. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமல் போனாங்க. இது எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, அற்புதம் நடக்கிற அந்த டைம் மட்டும்தான் பலமாக இருக்கும், உடனே அதோடைய தன்மை மாறி அடுத்த பிரச்சனை வந்தோடனே அந்த விசுவாசத்துக்கு பலனே இல்லாமல் போயிடும். இது என்ன விசுவாசம் அப்படின்னா, பலனே இல்லாத விசுவாசம். இந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட பலன் இருக்காது. செங்கடலை அப்போ தான் கடக்க பண்ணினார், அதுக்குள்ளே தண்ணி தாகத்துக்கு சண்டை போடுறாங்க. அப்போ தான் பார்வனையும் அவனுடைய சேனையும் அழிச்சிருக்காரு, அதுக்குள்ளே அவிசுவாசம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, பலனே இல்லாத விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. நம்முடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாக இருக்கணும், விசுவாசத்தில் பலவான்களாக இருக்கணும், விசுவாசத்தில் பெருகுகிறவர்களாக நம்ம இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர்கிட்டருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் பலமாக இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், கிட்டத்தட்ட 25 வருஷம் ஓடிடுச்சு. ஆண்டவர் வாக்கு பண்ணார், பிள்ளையை தருவேன். 25 வருஷமும் அவனோட விசுவாசத்தில் எந்த வித நிலை மாற்றமும் இல்லை, ஒரே பலனாக இருக்குது, தருவார்னா தருவார். அப்போ பலி கொடுக்குற அப்பமும் கூட அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, இந்த கல்லுகளால் எனக்கு ஒரு பிள்ளையை தருவதற்கு அவர் வல்லவர் அப்படின்ற ஒரு விசுவாசம். அப்போது எல்லா நிலையிலையும் பாருங்கள், ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம் பலமுள்ள விசுவாசம். அப்போது நம்முடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா, அங்கே நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, அழகாக சொல்கிறாரு, அவர் செய்த ரட்சிப்பை நம்பாமல் போனாங்க. ஏற்கனவே அவர் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார், அதிசயங்களை செஞ்சுருக்கிறார், நமக்கு சுகம் தந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நம்மளை கொண்டு. ஆனாலும் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, நிறைய இடத்துல அவிசுவாசமாக மாறுது. அப்போது இந்த நிலைமை மாறிடுச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு விசுவாசம் இருக்கணும். செய்வார்னா செய்வார், நடக்கும்னா நடக்கும், அற்புதம் உண்டுன்னா அற்புதம் உண்டு அப்படின்னு நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை மாறிடும். இந்த 12 வருஷம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இந்த விசுவாசம் இருந்தது. மற்ற எல்லா நம்பிக்கையும் பலனற்று போயிட்டு ஒரே ஒரு நம்பிக்கை தான் பலனோடு இருக்குது, இயேசு வருவார், ஒரு வஸ்திரத்தை தொடுவேன், நான் சரியாயிருவேன். அந்த விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, தொட்ட உடனே அற்புதம் நடந்துச்சு. உங்கள் விசுவாசமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்,
உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கே ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கைகளை பலப்படுத்துங்க. ஏசப்பா சீக்கிரமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.